ஹாய். இன்னைக்கு ஆடி பெருக்கு எங்கள் வீட்டில் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வியாபாரத்தை காட்டுறேன் வாங்க. 200 ரூபாயா? ரொம்ப அதிகமாக தெரியுது, கொஞ்சம் கம்மியாக போடலாம்ல. அது ஆண்டாளத்தை விட்டு பாத்திரம். அதான் 120 ரூபா. இந்த கூடலாம் நல்லா இருக்கு. எங்க வாங்குறீங்க? இது எவ்வளோ வருது? அது 100 ரூபா. 200 ரூபானா ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி, ஆனாலே தட்டுகள்லாம் இருக்கு, அருமையாக இருக்கு. தட்டுகள்லாம் என்ன ரேட் போடுறீங்க? பிளாஸ்டிக்கு எல்லாமே ஒரே எல்லாமே ரொம்ப ஹெவியா போதே. இது கேரண்டி வாரண்டிலாம் உண்டா? அது இத்தனை ரூபானா அது வந்து 110 ரூபா. 110 ரூபா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 5 தட்டுக்கு 110 ரூபா கொடுக்க முடியாது. அடடே, இது என்ன டீ கப்லாம் இருக்கு? என்ன ரேட்டுக்கு சொல்லுதீங்க? நல்ல ரேட்டா முடிங்க. அது அது 100 ரூபா. ஒரு கப்பா 2 கப்பா 50 ரூபாயா? அப்போ என்ன நீங்க ஒரு டீ குடி கப் 50 ரூபா எடுத்து வாங்க முடியாது. பார்த்து போடுங்க. 2 10 10 ரூபா 20 ரூபாய் வருமானம் வருங்க. வருதா? கணக்காரர் உடனே இது என்ன கடைக்காரர் என்ன சொல்லணும் கேட்பாரு. அடடே, இது வித்தியாசமான பொருளா இருக்கு. அது இத்தனை ரூபானா? ஓ, கோப்பை. கோப்பை என்ன ரேட் சொல்லுதீங்க? அது அது வந்து 20 ரூபீஸ். ஓ, இடையில 50 ரூபா. வருது. இது 20 ரூபீஸ் தானா? சில்லறையா இல்ல, 100 இருக்கு. சில்லறை இருக்கா? நல்லா கிடையாதா இருக்கு. எல்லாமே கூகுள் பே ஒன்றும் இல்லை. கூகுள் பே பண்ணிடுவோம். அப்போ இது என்னது? விசிறி இல்லவா? பேன். இந்த பேன் என்ன ரேட்டு கொடுக்கீங்க எங்களுக்கு? நீங்க தொடுதெல்லாம் 120 போனுங்க. நெயில் பாலிஷ் இருக்கு. என் பொண்ணு கூட கேட்டா, நெயில் பாலிஷ் என்ன ரேட்டு? ஏங்க எல்லாமே ஃப்ரீயாலாம் எதுவும் கிடையாதா? இன்னைக்கு ஆடி கொடுக்கறதுமா பொருள் வாங்க வந்திருக்கோம் உங்க கடைக்கு. ஃப்ரீ? இது ஃப்ரீயா? ஆமா, கடைசியா இது கடைசியா வந்தது ஃப்ரீனா? இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு நல்லா கிடையாதா இருக்கு. எல்லாமே பேக்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதனால மக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆடி அதுமா உங்களுக்கு ஆஃபர், சிறந்த குறைந்த விலையில ஆஃபர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் வந்து பாருங்க. மனசுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போங்க. சலுகைகள்லாம் நம்ம சீப் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. அப்போ இதுவும் ஃப்ரீ தானே சொன்னீங்க இல்லையா? இது என்ன ரேட்டு? என்னங்க நீங்க 110 ரூபீஸ் தான். ஓகே, 110 இல்லை. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ மொத்தமா ஒரு ரேட் சொல்லுங்க. எல்லாத்தையும் சேர்த்து. இதெல்லாம் சேர்த்து நான் வாங்கிக்கிறேன். நல்ல ரேட்டாக தான் இருக்கு. இது கிட்டதுக்கு கயர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. சரி, இது எல்லாம் சேர்த்து ஒரு ரேட்டு போடுங்க. எவ்வளோ வருது? பில் போடுங்க. போட்டு கொடுங்க. எல்லாம் போனி ஆகணும். எல்லாம் சேர்த்து 100 ரூபா வரும். சரியான கடையா இருக்கு. எல்லாம் 100 ரூபா மதிப்புள்ள பொருளை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலாக சேர்த்து எல்லாமே 100 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். வாங்க, ஆடி ஆஃபர்னா இப்படி கொடுக்கணும். கவர் ஃப்ரீ. கவர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் நாங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை. இது ஏதோ சரி வேற வழி இல்லாமல் இதை கொடுத்துருக்காங்க. அதனால யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஓகே, கார் இப்போ இது நாம காரு இதையும் சேர்த்து ஒரு ரேட் போட்டு கொடுங்களேன். நல்ல நல்ல காரா தெரியுது. கார் தூங்குதாரு விடுங்க. 20 ரூபீஸ் தானே அந்த காரு. நீங்க சரி மொத்தமாக ஒரு ரேட்டு போடுங்க. தனித்தனியாக என்னத்த ரேட்டு போடுங்க, மொத்தமாக போடுங்க. அங்கே என்ன பண்ணுவீங்க? இடம் ஓடுதீங்களோ? எவ்வளோ வருது? 500-700 ரூபானா ரொம்ப அதிகமாக தெரியுது. 100 ரூபா மதிப்பான பொருளை வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இது ஒரு 100 ரூபா சொல்லுவீங்க. மொத்தம் 200 ரூபா தான் வரணும். 500 ரூபா எங்கே வந்துச்சு? ஆமாம், என்னங்க நீங்கள் எப்படி ரேட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களாம் அண்ணன காட்சிகள் நாங்கள் எப்படி இந்த பொருள் வாங்கி நாங்கள் பார்க்கறது? சொல்லுங்க, நல்ல ரேட்டாக போடுங்க. சரி, இது எத்தனை ரூபா சொன்னீங்க? இப்போ நம்ம ரேட்டு சொல்லிடுவோம். இது எவ்வளோ? 20 ரூபீஸ். இந்த இது என்னங்க 120 ரூபா? இதே ஓகேவாங்க. இது 2 ரூபீஸ். ஓ, வெரி குட், வெரி குட். இந்த 10 ரூபா. சரி, 2 கப் இருக்கு. 100-200 போயிட்டீங்க. என்னங்க நீங்க? சரி, குங்குமம் இருக்கு. குங்குமம் 1 ரூபீஸ். ஓ, சரி சரி சரி. குச்சி, சரி, அது ஃப்ரீயா வந்துருக்கு. ஸ்பூனு. ஸ்பூன்.
தட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு இடையை போட்டாச்சு சரிங்களா. என்ன ரேட்டு சொன்னீங்க அது? தட்டு வந்து அது வந்து 47 100. 40 ரூபா. இது ரெண்டும் ஃப்ரீயாக போகுது. இது இப்போ நீங்கள் ஃப்ரீயாக தானே தரீங்க? சரி பாருங்க, இத்தனை பொருள் வாங்கியிருப்போம், நமக்கு இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அதனால் ஆடி இதை வந்து நீங்கள் எங்கள் அத்தியா கடையில் வந்து வாங்கிக்கோ. அத்தியா ஷாப்பியில் வந்து வாங்கினீங்கன்னா அற்புதமாக இருக்கும் சரிங்களா. அதனால் இது பேக்கிங் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது ஆண்டாளத்தை விட்டு பாத்திரம். பக்கத்து வீட்டு பாத்திரம் அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ஃப்ரீ. இது நம்ம கொடுக்க கூட ஆபத்தில் இது ஃப்ரீ. அது தப்பு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கொடுக்கணும். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ரேட்டு பேசிக்கிடுவோம் சரிங்களா. இதெல்லாத்தையும் சேர்த்து கேட்டது கயிறு கொடுக்காங்க. கொடுங்க ஆமா. கட்டிட்டாரே. இப்போ பார்த்த கடையோட ஓனர் இவங்க தான். ஆஃபர்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் யாருக்கும் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, மறந்துடாதீங்க. வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.